நான் டாக்டர் நடராஜனுங்க. கொடுமுடியில் கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் யோகா, தியானம், அப்புறம் மற்ற மாற்று மருத்துவ முறைகள், அதாவது இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், அப்புறம் ஆயுர்வேத மருத்துவம், அப்புறம் தியானங்கள், இது மற்றதுலாம் என்னென்ன நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது நம்ம வைத்திய முறையிலையும் நம்ம ஆங்கில மருத்துவம் மட்டும் கடைப்பிடிக்காமல் மற்ற மருத்துவ முறையிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனம் சம்மந்தப்பட்டது. அதாவது பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிற 4 யோகம், அதாவது கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம். இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்தி யோகம். பக்தி யோகங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பக்தி செலுத்துறது பக்தி யோகம். பக்தி யார் மேலே செலுத்துறது? பக்தி யார் மேலாலும் செலுத்தலாம். ஒரு செடி மேலே செலுத்தலாம், ஒரு மரத்து மேலே உங்கள் பக்தியாக இருக்கலாம். அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒரு பறவை மேலே பக்தியாக இருக்கலாம், ஒரு ஆட்டு மேலே, மாட்டு மேலே, எந்த உயிரினத்து மேலே உங்களுக்கு பிரியமே பிடிக்கலாம். இது மனைவி மேலே, பேரம்பேத்தி மேலே, எல்லாத்துக்கும் இறுதியாக ஆண்ட மேலே பக்தியை செலுத்தலாம். இவருடைய பாரத்தையெல்லாம் ஆண்ட மேலே ஓட்டு, ஆண்டவன் விட்ட வழி என்று ஆண்டவனையே தியானிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பக்தி. அது இறுதியான பக்தி. கடைசி நேரத்தில் நம்ம நல்ல இடத்துக்கு போய் சேரக்கூடிய சிவலோக பிராப்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைகுண்ட பதவின்னு சொல்லுவாங்க. இந்த பதவியெல்லாம் போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய பக்தி அந்த பக்தி. நம்ம இறுதியாக செய்ய வேண்டிய பக்தி, எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியது தான் பக்திங்கிறது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாயன்மாரெலாம் இருந்தாங்க. 63 நாயன்மார்கள் சைவ இதில் இந்த முறையில் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதே மாதிரி சமயக்குறவர்கள் 4 பேர் இருந்தாங்க. சமயக்குறவர்கள் யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அப்பர் என்கின்ற திருநாவுக்கரசர், அப்புறம் இவர் சுந்தரர், அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர், 4 பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதினாருங்க, பாடினார். மற்றவங்கெல்லாம் தேவாரம் பாடியிருக்காங்க. அந்த தேவாரம் 10 திருமடல் படிச்சிங்கன்னா தேவாரத்தில் பாடியிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் அந்த சிவனை பற்றி ஒரு 10 பாட்டு 12 பாட்டு எந்தெந்த ஊரில் சிவன் கோயிலும் எல்லாம் பாடியிருக்காங்க. இப்போ கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா கொடுமுடிக்கு 3 பேர் வந்திருக்காங்க. கொடுமுடி சிவன் கோயில் ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. என்ன காரணம் அப்படின்னா மூவரும் பாடியிருக்காங்க. கொங்கு நாட்டு 7 ஸ்தலங்களில் கொடுமுடி கொடுமுடி ஒன்று தான் 3 பேரும் பாடியிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஒருத்தர் தான் பாடியிருக்காங்க. இதில் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு, திருநாவுக்கரசர் பாடியிருக்கார், அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு, சுந்தரர் பாடியிருக்கார். 3 பேருமே பாடியிருக்காங்க. அப்புறம் அது இல்லாமல் அருணகிரிநாதர் முருகன் மேலே 10 பாட்டு பாடியிருக்கார். அவங்களாம் அந்த காலத்தில் நடந்தே ஒவ்வொரு கோயிலாக எல்லாமே பாடியிருக்காங்க. கொடுமுடியில் என்ன சிறப்பு அப்படின்னா கொடுமுடியில் பிரம்மா, விஷ்ணு, சிவா மும்மூர்த்தியிலும் கோயில் இருக்குது. பிரம்மா மட்டும் மரத்தடியில் வன்னி மரத்தில் அமர்ந்திருக்கார். வன்னி மரம் 5000 வருஷத்துக்கு மேலானது. அதோட கார்பன் டேட்டிங்கில் அதை சரியாக கணிச்சிருக்காங்க. அவ்வளோ வருஷமானது வன்னி மரம். பூக்கிறதில்ல, காய்க்கிறதில்ல, ரொம்ப வயசாகி போச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிவில் ஒரு பிரான்ச்சில் முள் இருக்கும், இன்னொரு பிரான்ச்சில் முள்ளே இருக்காது. ரொம்ப வயசாகி போன மரம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா காவேரி வடக்கிருந்து தெற்க வருது, மேட்டூர்லேருந்து இங்கே தெற்க வருதுங்க. கொடுமுடியில் வந்தோம்தான் கோயிலுக்கு முன்னாடி நம்ம மகுடேஸ்வரன் சொல்கிறது, நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாடி கிழக்க திரும்புது தஞ்சாவூருக்கு. அதனால் இங்கே போனால் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், திருப்பம் இருக்கும். இவனா ஒரு திருப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே போனால் வாழ்க்கையில் திருப்பம் இருக்குதுன்னு நிறைய பேர் வர்றாங்க. உண்மையில் திருப்பம் இருக்குது. அது மாதிரி இந்த பக்தி யோகங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணுங்க. பக்தி யோகம் அப்படின்னா நாம் எப்படி பக்தி யோகம் செய்கிறது? அது பக்தி யோகம்னா நம்ம சரணாகதி தத்துவம் தான் பக்தி யோகம். சரணாகதி அடைகிறது நம்ம மேலால் பார்த்தோம்னா ரொம்ப சுலபமாக தெரியும். ஆனால் மனசு இந்த அகங்காரம் விட்டு கொடுக்காது. எல்லாத்துக்குமே அகங்காரம், நான்கிற அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரம் போகாமல் ஒன்றும் வேலையாகாது. அது அவ்வளோ சுலபமாக போகாது. அது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருமே தான் நினைப்பது தான் பெருசு, தான் செய்வது தான் சிறப்பானது, அதுதான் சரியானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. கணவனோ மனைவியோ அந்த பிரச்சனையில் தான் ஏகப்பட்ட உணத்தில் பிரச்சனை வருது. ஏகப்பட்ட கூட்டாளிலாம் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அங்கேயே அதுதான் பிரச்சனை வருது. இந்த அகங்காரங்கிறத போனால் தான் எல்லாமே இதாகும். இதில் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே விஞ்ஞான பைரவ தந்திரம்
விஞ்ஞான பைரவ தந்திரம்னா விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம சயின்ஸு, பைரவம் அப்படின்னா சிவம், தந்திரம் அப்படின்னா டெக்னிக். அதாவது விஞ்ஞான முறைப்படி உள்ள சிவ தத்துவ தியானங்கள்னு அர்த்தம். தந்திரம்னா டெக்னாலஜி, தியானங்கள். உலகத்தில் வந்து தியானங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 112 வழி இருக்குது. அந்த நூலில் வந்து சிவன் வந்து பார்வதி சொன்னதாக அவர் ரிஷி எழுதியிருக்கார் சமஸ்கிருதத்தில். அந்த காலத்தில் அந்த நூல் வந்து இதான இடம் வந்து காஷ்மீரம். அங்கே அப்போ அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அந்த நூலை. 2 வருஷத்துக்கு முன்னாடியே 112 தத்துவம் உங்களுக்கு சொல்கிறார் தியானத்துக்கு. அதில் வந்து முதல் தத்துவம் சரணாகதி பக்தி தான் முதல் தத்துவமாக சொல்கிறார். பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்குது, ஆனால் கடைபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் இதுக்கு வந்து தக்க ஆசான்கிட்ட போய் குருக்கிட்ட போய் ஒரு மந்திர தீட்சை வாங்கி அந்த மந்திரத்தை காலையிலையும் சாயங்காலம் ஜபம் பண்ணணும். காலையில் சாயங்காலம் ரொம்ப கண்ணை மூடிட்டு தியானம் ஒரு அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணணும். அந்த ஜபத்தை சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து மனசில், உடம்புல, ரத்தத்தில், உயிரில் எல்லாத்துலேயும் ஊறிடும். அப்புறம் அது வந்து நம்ம பகல் நேரத்தில் வேலை செய்கிற போது தூங்குறத விட நம்ம அறியாமையாக அந்த மந்திரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது சிவனுடைய மந்திரம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெருமாளுக்கு வந்து ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. நம்ம குரு நமக்கு என்ன மந்திரத்தை கொடுக்குறாரோ அது நம்ம வந்து நம்முடைய பெர்சனல் மந்திரான்னு சொல்லுவாங்க. நமக்கான மந்திரம். அது வந்து நம்ம முறையாக செய்கிற போது மன ஒருமைப்பாடு வருங்க. மனசில் வந்து ஒரு சந்தோஷம், குதூகலிப்பு வரும். இந்த வாயில் எச்சி வர்றது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, சுவையாக இருக்கும். அந்த மந்திரம் சொல்ல வாயில் சுவை கூடும். அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வித்தியாசமாக இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்துலேயுமே அதாவது லேசான தூக்கமாக இருக்கும். சரக்குனா முழிச்சிக்கிங்க, எப்போவுமே அலர்ட்டாக இருப்பீங்க. அது மாதிரி தூக்கம். அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வந்து முகம் தேஜஸ் ஆயிரும், பார்க்குறக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். நீங்கள் சொன்ன எல்லாருமே கவனமாக கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறபடி நடப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துடுது, அதாவது வந்து ஒரு பவர்னு சொல்லக்கூடிய இது உங்களுக்கு வாக்கில் வந்து அந்த இது வந்துடுது, பவர் வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சரணாதிங்கிறது வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சிடணும் ஒரு ஆண்டவன் கையிலையோ. நம்ம எது மேலே ரொம்ப இதாக இருக்கிறோமோ, எதை இறைவனாக நினைக்கிறோமோ அவங்ககிட்ட வந்து நம்முடைய முழு பொறுப்பையும் வாழ்க்கையும் ஒப்படைச்சிடணும். நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம், எது நடந்தாலும் அது எனக்கு சம்மதம் அப்படின்னு ஒப்படைச்சிடணும். இது வந்து இதை பற்றி இவர் மாணிக்கவாசகர் அழகாக பாடியிருக்காருங்க. என்ன பாடியிருக்காருன்னா திருவாசத்தில் அன்றே எந்தன் உடலும் உயிரும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போத கொண்டிலையோ இன்றோர் இடையோரு எனக்குண்டோ நன்றே செய்வாய் கிளை செய்வாய் நானே இதற்கு நாயகம் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்னைக்கே உன்னை வந்து நாம் இது பக்தி செலுத்தின போதே என்னுடைய உடல், ஆவி, பொருள் எல்லாத்தையும் கொண்டு ஒப்படைச்சிட்டேன். இன்றைக்கு வந்து நீ நல்லது செய்வாயோ கெடுதல் செய்வாயோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி முழுசாக நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த இன்பம் தான், துன்பமே என்று இருக்காது. எல்லா இதுவுமே எது நடந்தாலும் நல்லதான். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே நமக்கு முதல்ல பார்த்தா கஷ்டமாக தெரியும், அப்புறம் பார்த்தா வந்து உங்களுக்கு அது இன்பமாக தெரியும். ஒரு இடம் என்னாச்சு, ஒரு பெரிய ராஜா பழம் நறுக்கிட்டு இருக்கார். பழம் நறுக்கிட்டு தவறி போய் கத்தி விட்டு ஒரு விரல் துண்டாயிருது. அவருடைய இது சுண்டு வரல வந்து தனி துண்டாக போயிடுது. அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரியில் விரலை இணைக்க முடியாது. அப்போது வந்து அப்புறம் காலையில் வந்து சபைக்கு மந்திரி வர்றாரு. ஒரு ராஜாவுக்கு விரல் கட்டு போட்டிருக்காங்க. என்ன கேட்குறாரு, இப்படி விரல் போயிட்டுங்கிறாரு. மந்திரி வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கூடிய ஆண்டவன் மேல் நம்பிக்கை கொள்கிறார். சொல்லார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறாரு. ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. மந்திரி பிடிச்சி அடையில ஜெயிலில் ஓடுற அப்படின்றான். சிறையில் அடைச்சிட்றாங்க மந்திரி ஜெயிலே இருக்கார். அப்புறம் என்னாச்சு, ஒரு மாதம் கழிச்சு ராஜா வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகிறபோது ஒரு மானை துரத்திட்டு போகிறார். கூட வந்த பரிவாரங்கள் படைகள்லாம் மற்றெல்லாம் பின்தொடங்கி போயிடுறாங்க. அவர் பின்னாடி போக முடியல. இவர் குதிரையில் அவ்வளோ வேகமாக போயிடுறாரு. ரொம்ப அடர்த்தியான காட்டுக்குள்ளே ரொம்ப வெகு தூரம் போயிடுறாரு. டீப்பாக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் ஏன்னா இப்போ இது வனத்தில் வந்து ரொம்ப அடர்த்தியான வனத்தில் வந்து திசையெல்லாம் கண்டுபிடிச்சி போகிறது கஷ்டம். உள்ளே வெளிச்சமே இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப அரையிருட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப உள்ளே போகிறபோது அங்கெல்லாம் ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கு ஏரியாவுக்கு உள்ளே போயிடுறாரு. ஆதிவாசியெலாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, ஃபோர்ஸாக இருப்பாங்க. வெளியிருந்து யார் வந்தாலும் அவங்க விடமாட்டாங்க. ராஜா மடக்கி பிடிச்சி கொண்டு போய் அவங்க ஆதிவாசி ராஜாட்ட கொண்டு நிறுத்திடுறாங்க.
ராஜார் கொண்டு நிறுத்தினா அந்த அன்னைக்கு இது காளிக்கு வந்து பூஜை வச்சுருக்காங்க ஆதிவாசிகள்லாம். பூஜை வச்சுருக்க போது காளி தேவி பூசையப்போ ஒரு மனிதனை பிடிச்சி அங்கே பழி கொடுப்பாங்க. நரபலின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கேள்வி விட்டுருவீங்க. இந்த போலி சேமையெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் கொடுத்து பழி கொடுப்பாங்க. அப்புறம் ராஜா பிடிச்சிட்டு போகிறாங்க. ராஜாவுக்கு சந்தோஷம். சரி இன்றைக்கி ஆள் கிடச்சிட்டான், இன்றைக்கி காளிக்கு பழி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. சரி இவனை குளிச்சுட்டு வந்து இவனுக்கு பொட்டுக்கட்டெலாம் வச்சு சந்தனம்லாம் வச்சு துணியெல்லாம் மாற்றிட்டு புது நீட்டி கூப்பிட்டு வாங்களா, இன்றைக்கி சாயங்காலம் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் அங்கே இதில் வந்து தலையை வெட்டுறதுக்கு வந்து ராஜா படுக்க வச்சிடுறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப நடுக்க முடிச்சிட்டுது. எத்தனையோ சண்டையில் பார்த்துருக்காரு, எத்தனையோ எதிரிகளெல்லாம் வென்றுருக்காரு. அவ்வளோ போர்களில் கலந்துருக்கிறோடைய ராஜாவுக்கே நடுக்க வந்துட்டுது. ஏன்னா உயிர் போகுதுன்னா யாருக்குமே பயம் இருக்கும். அந்த டயத்தில் அந்த ஆதிவாசியுடைய பூஜாரி வரார், பெரிய பூசாரி வரார். அவர் வந்து பாட்டு ராஜா வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்குறாரு. பாட்டு அவர் சொல்கிறாரு, இவன் வந்து காளி கொடுக்கறதுக்கு லாய்க்கில்லாத பையன். என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு சுண்டு வரல இல்லை, குறை உள்ள மனுஷனை வந்து நம்ம பழி கொடுக்கக்கூடாது, நான் துரத்தி விடணும் அப்படிங்கிறார். அப்போ ராஜா வந்து விடுவிச்சிட்றாங்க. ராஜா கோயிலில் ஏறி தப்பிச்சு ஊருக்கு வந்துடுறாரு. அப்போ தான் ராஜாவுக்கு ஞாபகம் வருது, நாம் வந்து அன்றைக்கி மந்திரி சொன்னார் நடப்பாலாம் நன்மைக்குன்னு, இது நன்மைக்கு தான். இந்த விரல் போகாமல் இருந்தால் அன்றைக்கி தலையே போயிருக்கும்ல. தப்பிச்சுட்டு வந்து வந்தே மந்திரி வந்து சைட்லேருந்து வெளியே விழிச்சு கூப்பிட்டு வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஐயா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நான் வந்து உங்கள் மேலே கோவச்சிக்கிட்டேன், நீங்கள் சொன்னதே உண்மை, இது நடப்பெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிறார். அது மாதிரி இந்த சரணாகதத்தை வந்துட்டுன்னா நடப்பெல்லாம் நன்மைக்கே, நீங்கள் எது நினைத்தாலும் எது செய்தாலும் எல்லாம் நன்மைக்கே, எல்லா பாடத்தையும் நீங்கள் ஆண்ட மேலே போட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த யோக முறையிலே கடைபிடித்து தக்க குருவி அடைந்து வாழ்க்கையில் எல்லா பேர்களையும் பெறுமாறு வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.